ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாக்குக்கு ருசியாக காரஞ்சாரமாக சாப்பிட்ணும், ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த கார சட்னி பூண்டு சட்னி உங்களுக்காக தான். நெய் ரோஸ்ட் எவ்வளோ முருகலாக இருக்குது பாருங்கள். அதை இந்த சட்னியில் முக்கி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு கைப்பிடிக்கு மேலே பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் 3 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அதே எண்ணெயில் உரிச்சு வச்சுருந்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். நல்லா செவக்க வதக்கணும், அப்போ தான் பச்சை வாசனை போகும். இந்த அளவு வதங்கி வந்ததும் அதுலேயே தக்காளி பழம் 3ஐயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிய கலந்து கொடுக்குறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவு தக்காளி மசிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதும் ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் அரைச்சிக்கிறேன். அதுக்கடுத்து பூண்டு தக்காளியும் அரைச்சிக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நெய் ரோஸ்ட்டு முருகலாக ஊற்றியாச்சு. முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நெய் ரோஸ்ட்டாவோ சாதத்துலேயே கலந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. சட்னி ரொம்ப காரமாக இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்து கூட சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.